ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஷாஸ் ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு பிளெயின் ப்ளவுஸில் பிளெயின் ப்ளவுஸை எப்படி டிசைனர் ப்ளவுஸ் ஆக்குறதுன்னு தான் நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம டெஃபினட்டாக ஆரி ஒர்க்கோ இல்லை வர எந்த நீடில் ஒர்க்குமே பண்ண போகிறது கிடையாது. அண்ட் மோரோவர் இது ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராகவும் அழகாகவும் ஈஸியாகவும் செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான். ஸோ ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி டிசைனர் ஷீட்ஸ் நான் நிறையா காமிச்சிருப்பேன். இதில் ப்ளவுஸ் அண்ட் சாரீ டிசைனிங் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஷீட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் ஒரு டிசைனர் ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்ஸ் மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நான் இதை ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேச்சஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ரிவர்ஸ் அயனிங் ப்ராசஸ் தான். பட் இப்போ நம்ம எடுத்ததுமே டைரெக்டாக அயன் பண்ணால் நமக்கு மூவ் ஆகிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி டிசைன் பண்ண போகிறோமோ அதை நம்ம கரெக்டாக நம்ம அந்த ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ நான் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11 to 12 பேச்சஸ் வரையிலுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான. ஸோ இந்த பேட்சில் பார்த்திங்கன்னா அவுட்டரில் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் உள்ள ஒரு ரெக்டாங்கிள் கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ், மறுபடியும் ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் மல்டி கலர் ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் அண்ட் மிடில் ஒரு பேர்ல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ வச்சு பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் எல்லா பேச்சஸுமே எங்கே நான் வச்சு அயன் பண்ணுமோ அங்கே நான் ஜஸ்ட் வச்சுருக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம சாதாரண சிம்பிளான ப்ளவுஸ் எதர் நியூலி ஸ்டிச் நம்ம ஓல்டு ப்ளவுஸ் இந்த மாதிரி ஷீட்டில் இருக்க டிசைன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ரொம்பவே அழகான டிசைனர் ப்ளவுஸாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இது எல்லாமே டிசைனிங் நம்ம விருப்பம் தான். டெஃபினட்டாக நமக்கு நீடில் தேவையே இல்லை. இது ரொம்ப டைம் கன்சியூமிங்கும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம ஒரு ஃபுல் ப்ளவுஸுமே ஒர்க் பண்ணலாம். ஸோ இதே டிசைனை நம்ம ஸ்லீவ்ஸ் கொடுக்கலாம், நம்ம சாரியோட பார்டர்ஸ் கொடுக்கலாம், எதுக்கு வேணாலுமே கொடுக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் அண்ட் ஷீட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ரொம்பவே பெஸ்ட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா மேலே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிசைன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைப்போம். ஸோ இப்போ நம்ம எடுத்ததுமே அயன் பண்ணால் இது கண்டிப்பாக மிஸ்பிளேஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஜஸ்ட் ஒரு லிட்டில் க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சமாக நம்ம எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி கரெக்டாக வச்சுக்க போகிறோம். ஸோ அப்படியே வச்சுட்டா இது நம்ம கண்டிப்பாக மூவ் ஆகாது. எக்ஸாக்டாக அதே இடத்துலையே நமக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பேச்சஸுமே நம்ம இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes விட்டுருக்கோம். ஸோ அதை நல்லா இதில் நல்லா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இதை நம்ம ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. ரிவர்ஸில் திருப்பிட்டு ஜஸ்ட் ப்ளவுஸே இந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் திருப்பிக்கிட்டோம், ஸ்டிச் திருப்பிக்கிட்டோம். ஸோ இங்கே ஜஸ்ட் இப்போ நல்லா இங்கே பேச்சஸ் வச்சுருக்கோம். அதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. ஸோ அந்த க்ளூவில் நல்லாவே பேஸ்ட் ஆகிக்கும், எங்கேயுமே மூவ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மேலே நம்ம எப்போவுமே நம்ம ஸ்டோன் ஒர்க் போடுற மாதிரி ஒரு கிளாத் போட்டுக்கலாம். ஜென்ரலாக கிளாத் தேவையில்லை, ஆல்ரெடி இது லைனிங் ப்ளவுஸ். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நாம் ஒரு கிளாத் ஒன்று போட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த நெக் லைன் மட்டும் கவர் ஆகிற மாதிரி போட்டுட்டு அயன் பாக்ஸில் இதுக்குள்ளே காட்டன் லைனிங்கில் தான் நம்ம காட்டன்லேயே வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஹெவி பாக்ஸ், ஹெவி அயன் பாக்ஸ், ஹெவி லோடு அயன் பாக்ஸை வச்சு நல்லா இந்த மாதிரி ஹீட் நல்லா இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி மட்டுமே எடுத்தால் போதும். ஸோ இந்த ஒர்க் மேக்ஸிமம் ஒரு 20 to 30 minutesக்குள்ளே முடிஞ்சிடும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஏதோ ஒரு ஓல்ட் சாரீ எடுக்கிறப்ப கூட அதோட ப்ளவுஸ் நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு தோன்றப்ப நம்ம ஜஸ்ட் இந்த ஷீட் நம்மக்கிட்ட கையில் இருந்தால் நம்ம உடனே அதை ஒரு டிசைனர் ப்ளவுஸாக நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி மட்டும் எடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 to 12 minutes அளவுக்கு நான் ஹீட் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஹீட் ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்ம ஸ்டோன் ஒர்க் சொல்கிற மாதிரி தான் தேய்ச்சிடாதீங்க. இப்படி அதுக்கு பதிலாக ஜஸ்ட் இப்படி
ப்ரெஸ் பண்ணி மட்டும் எடுங்க. ஸோ நமக்கு ஓரளவுக்கு தெரியும் எங்கெல்லாம் நம்ம வந்து பேட்சஸ் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சுன்ற கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் கிளாத் எடுத்துட்டு நாம் இங்கே வந்து நல்ல அயன் பாக்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கலாம். தெரியாமல் கூட ஃப்ரண்ட்டில் ஸ்டோன்ஸ் மேலே வச்சிடாதீங்க. அப்படி வச்சா வந்து இந்த பேட்சஸ் வந்து கிளாத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஆல். பாருங்கள், நான் இது ஜஸ்ட் டர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். பாருங்கள், இந்த பேட்சஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் இப்போ தான் நம்ம அயன் பண்ணனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு 2 to 3 hours வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்கும். இது பாருங்கள், நம்ம ஈஸியாக வித்தின் ஒரு 1/2 an hourக்குள்ளேயே நம்ம இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிடலாம். நமக்கு இதுக்கு தேவை வந்து இந்த மாதிரி ஷீட் அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இது வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சஸ் வந்து இப்படி பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. நீங்கள் நான் கரெக்டாக அயன் பண்ணியிருந்தீங்கன்னா இது கிளாத்லேருந்து வெளியே வரவே வராது. டெஃபினட்டாக மிஷின் வாஷ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் வந்து பண்ணணும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னா நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.